ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் மேட்ச் மாங்கோட்டை வர்சஸ் உடையாண்டிப்பட்டி. ஓடி பேஸ் பண்ணால் ராஜசேகர் சைக்கிளில் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் உடையாண்டிப்பட்டி எக்ஸ்பிரஸ் மகேந்திரன் ஃபர்ஸ்ட் ஒன். பேட்டில் பட்டு வந்துச்சு, நல்ல ஸ்டாப்புங்க. பிகைன் த ஸ்டம்பில் டேரக்ட் கிட்டான்னு பார்த்தா ஸ்டம்புக்கு வெரி க்ளோஸ். டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு மகேந்திரன். இந்த மேட்ச் 5 ஓவர் தான் கொடுத்துருக்காங்க. போன பால் ஒரு வெயிட் நேருக்கு நேர் கையில் ஸ்டாப் பண்ணி போட்டார். டேரக்ட் கிட்டார் தான் விக்கெட் ஆகிருக்கும். உள்ளே வந்துட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு ராஜசேகர். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே மகேந்திரன். 3வது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பாலோட 4th ஒன் அரிச்சு அடிச்சிருக்காரு. சூப்பர்வான ஒரு ஷாட்டுங்க. சரியான பேஸ் போடக்கூடிய பவுலரு அவரை எதிர்த்து அடிச்சிருக்காரு ராஜசேகர். சூப்பரான ஒரு 6 கிளாஸுக்கு அடிச்சாரு நேருக்கு நேர். பாலோட 5th ஒன் எனக்கு க்ளோஸ் வந்திருக்காரு. குயிக்கராக ஒரு ரன்னுக்கான ட்ரையா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலை. அதன் காரணமாக ஓட்டாங்க ஒரு ரன். அவ்வளோ ஒரு வெடிப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் சரியான வேகம். பவுலரே பாலுக்கு வந்துட்டாரு. காட்டன் போல்டரில் விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே மகேந்திரன். 9 ரன் அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை. செகண்ட் ஓவர் பட மருதந்தலை சூர்யா ஃபர்ஸ்ட் ஒன். சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா நல்லா டேக்கானுங்க. இங்கே கட்லாம் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சூர்யா. பேஸ் பண்ணால் இங்கே கார்த்திக் பேட்டில் நிற்கு இருந்துச்சு. அங்கே கீப்பரை தாண்டி போயிருக்கு. 2க்கான ட்ரையா பாக்கியா விரட்டி போயிருக்காரு. என்னோட ஸ்டாப் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். யூசேஃபா திருப்பி வந்துட்டாரு. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் கட் பண்ண பார்த்தாரு. குயிக்காக டெலிவரி, சரியான வேகம். பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் புள்ளி பந்து. போன பால் போட்ட மாதிரியே போட்டார் இங்கே சூர்யா. அதே ரிசல்ட்டாக மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்கான ட்ரை. அங்கே ஃபீல்டரை தாண்டி தான் பார்த்தா எஸ் பாக்கியாவை தாண்டி இருக்கு. பவுண்டரி போகுதா விரட்டி போயிட்டாரு. ஃபீல்டிங்கில் நல்லா எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் உடையாண்டிப்பட்டி. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்புக்கான ட்ரை. நல்ல இன்டர்ஷன் பட் பேட்டில் படலை. டாட் பாலாக மாதிரி இருக்குது. ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை. 3rd ஓவர் படம் எங்கள் பகவதி ஃபர்ஸ்ட் ஒன். திருகல் பந்து சூப்பர்வாக போட்டிருக்காரு. டாட் பால். பகவதியோட செகண்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. லெக்கடர் பாலை தெளிவாக கணிச்சு அடித்தார். சிங்கிள். 3rd ஒன் சூப்பரான ஒரு திருகல் பந்து. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. ஒரு லெக் கட்டர் வெளில குத்தி உள்ளே திருப்பி இருக்காரு. அனதர் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். சூப்பரான ஒரு திருகல் பந்து. அனதர் ஒன் லெக் கட்டர். அனதர் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர். அங்கே ஃபீல்டர் இல்லை, சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். கேகே பாலுக்கு விரட்டி வந்திருக்காரு. ஒரு ரன். 3 ஓவருக்கு 14. 4வது ஓவர் பட கேகே ஃபர்ஸ்ட் ஒன். நேருக்கு நேர் அங்கே ஃபீல்டர் பகவதி. இதுக்கு முன்னாடி பந்தை போட்டிருந்தாரு. அவரை தேடியே போயிருக்கு பந்து. ஒரு ரன். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் பவுண்டரிக்கான சான்ஸாக பகவதி விரட்டி போய்க்கிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. 2 ரன்னுக்கான ட்ரையானு பார்த்தா பிடிச்சா அகைன் அடிக்கலை. நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் தெரிஞ்சு போயிருக்குங்க. ஒரு லக்கி பவுண்டரி பிகைன் த ஸ்டம்பில் தண்ணிக்குள்ள. நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடித்தார். ஒரு ஃபுல் ஷாட். சான்ஸ் ஃபார் பவுண்டரியானு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி. இங்கே மேட்சை சைஸாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க மாங்கோட்டை. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. இது கண்டிப்பாக தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவ் ஓவராக இங்கே மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாங்கோட்டை பேட்ஸ்மேன் சூப்பராக அடிக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா. அங்கே ஃபீல்டர் கணேசன் விரட்டி போய் அதுக்கப்புறம் ட்ராப் ஆகிருக்கு. சீனி வந்திருக்காரு. நல்ல பேக்கப். போகிறேன். லாஸ்ட் ஒன் மோர். பிகைன் த ஸ்டம்பில் ஆட பார்த்தாரு. டாட் பாலாக தான் மாறும். ஸ்டெம்புக்கு மேலே வந்திருக்கு. டாட் பாலோட 4வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 4 ஓவருக்கு 33. 5வது ஓவர் போட பகவதி பாண்டியா. லாஸ்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடித்தார். ஃபுல் ஷாட். சான்ஸ் ஃபார் கேட்சான்னு பார்த்தா சூர்யா தாண்டிடுச்சுங்க அவரையும். பவுண்ட்ரி 6 பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபீல்டர் லேசியாக இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போட்டு பிடிச்சி பார்த்துருக்கலாம். ஆனால் மேட்சை முதல் 3 ஓவருக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் பண்ணுறாங்க இங்கே மாங்கோட்டை. செகண்ட் ஒன் ஸ்டம்பிளே எடுத்துகிட்டு வந்து சொருகிட்டாருங்க இங்கே. இது வரைக்கும் நல்லா ரெஸ்பான்சிபிளாக மேட்சை எடுத்துகிட்டு போனால் மாங்கோட்டையோட பேட்ஸ்மேன் விக்கெட் பறி போகுது. பட் ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். நல்ல டீமுக்கு எகெயின்ஸ்டாக சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு.
சொன்னி பேஸ் பண்ணால் சதாமான் சார் மிக இந்த சம்பில் கட்லாவை தாண்டுது. பவுண்டரிக்கான சான்ஸாக விரட்டி போயிடுவார். இது வரைக்கும் 2 கண்டிப்பாக ஓடுவாங்க. 3வது ரன்னுக்கான சான்ஸான்னு பார்த்தா மூணாவது ரன்னுக்கான ட்ரை ஓடிட்டாங்கங்க. ஸோ கிடைக்கிறதெல்லாம் 2 இங்கே மாற்றிக்கிட்டு இருக்காங்க மாங்கோட்டை. நெக்ஸ்ட் ஒன் பிகைந்த ஸ்டம்பில் லக்கி பவுண்ட்ரின்னு நினைக்கிறேன். குத்த விட்டால் பவுண்ட்ரி தான் போகும். போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. இந்த ஓவர்லேயும் 10 ரன்னுக்கிட்ட பதிவு பண்ணிட்டாங்க இங்கே மாங்கோட்டை. நெக்ஸ்ட் ஒன் கூப்புக்கான ட்ரையாக ரன் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா கொண்டு போய் கையிலே அடிச்சிட்டாங்க. ராஜ்கமல் விக்கெட்டை மாற்றிட்டாங்க. சதாமோட விக்கெட் இங்கே பறி போகுது. நெக்ஸ்ட் பேஸ் பண்ணால் எங்கள் விக்னேஷ் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா 2 ஃபீல்டருக்கு நடுவில் ஐயோ சேஃபாக கேட்சை போட்டார் ராஜ்கமல். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 44 அடிச்சிருக்காங்க மாங்கோட்டை. 45 டார்கெட் ஃப்ரம் உடையாண்டிப்பட்டி. போன மேட்சும் 40 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதுக்குள்ளே பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன ஆகுதுன்னு. மணி மேட்ச் பண்ணால் எங்கள் ஸ்ட்ரைக்கில் கணேசன், நான் ஸ்ட்ரைக்கில் ராஜ்கமல். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மாரிமுத்து. போன மேட்ச்சில் இந்த பவுலர் தான் ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருந்தாரு. அதன் காரணமாக தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிக்கிறதுக்கு முக்கியமாக இருந்துச்சு. பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் பால் சான்ஸ் ஃபார் கேட்ச்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பால்ல எங்கள் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நல்ல ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே மாரிமுத்து மாங்கோட்டை பவுலிங்லேயும் இம்ப்ரெசிவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேனா எங்கள் கட்லா ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேனே சொல்லலாம். 2வது பால்லே உள்ளே வந்திருக்காரு. செகண்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ராயர் டிக்கெட்டா அடிக்கலை, கையிலே யோசிச்சு வச்சுட்டாரு ராஜசேகர். டாட் பாலாக மாற்றிருக்காரு மாதிரி. தேர்ட் ஒன் ரொம்ப உடஞ்சி போட்டார். அதை தெளிவாக கனெக்ட் பண்ணிட்டாருங்க. பாயிண்ட் தலைக்கு மேலே பவுண்ட்ரி போகுமான்னு பார்த்தா விண்டு ஃபேவர் ஆகிருக்கு. போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. ஃபோர்த் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பாக ஃபீல்டர் பாலுக்கு போக முடியுமான்னு பார்த்தா கேப்பில் தாங்க வந்திருக்கு. விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு ஃபீல்டர். 2 ரன் அலோவ் பண்ணிடுவாங்க இந்த பாலில். 2 ரன் பாலோட. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு. 6 போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். மிடில் ஆஃப் த பேட்டில் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரியை போலவே ஃபர்ஸ்ட் 6 கட்லா பேட்லேருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ட்ரிசல் வேறு போட ஆரம்பிச்சிருச்சு. பிகைண்ட் சம்பில் ஃபீல்டர் விட மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்லேயே நல்ல எஃபோர்ட் போட்டு கிடந்தாங்க. இந்த மேட்சை விரட்டி போய் பாலை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ரன் 14 அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. டாட் பால். செகண்ட் ஓவர் பட அன்பு. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் பாலும் எடுத்துகிட்டு வந்து ஒரு மாதிரி ஸ்லோயரை பறக்க வச்சுருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு. மிட் விக்கெட்லேருந்து விரட்டி போனார். ஆனால் ஸ்டாப் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த ஓவரில் பதிவு பண்ணியிருக்காரு ராஜ்கமல். நெக்ஸ்ட் ஒன் ஓடிக்கோட்டை வரசி சூப்பராக போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கானுங்க. ராஜ்கமலோட விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஒரு யங்ஸ்டர். ஸோ கண்டிப்பாக ஒரு ஹோப் கொடுக்கும் அடுத்தடுத்த பால் போட அவருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சானு பார்த்தா அங்கே ஃபீல்டரை தாண்டி போயிடுச்சு. பவுண்ட்ரியா ஃபாஸ்ட்டாக வந்துட்டாங்க. ஐயோ சேஃபாக 2 ரன் ஓட்டாங்க. நல்லா த்ரோ. லாஸ்ட் ஒன் மோர். போன பால் ஒரு வைடு போயிடுச்சு. உடச்சி போட்ட பால். ஒரு ஸ்லோயர் வேரியேஷன் பேட்ஸ்மேனை கணிச்சு போட்டிருக்காருங்க. எக்ஸலண்ட் ஓவர் ஃப்ரம் அன்பு. ஒரு யங்ஸ்டர் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. பட எங்கள் விக்கி கோடிக்கோட்டை வரசி சூப்பராக போட்டிருக்காரு. சான்ஸ் ஃபார் 6 கேட்சானு பார்த்தா ஃபீல்டர் தாண்டி போயிடுச்சுங்க. பின்னாடி இந்த ஆடியன்ஸால் தான் பிடிக்க முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு 6 கட்லா பேட்டில் இருந்து. செகண்ட் ஒன் வெரைட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் நல்ல ஸ்டாப். சிங்கிளா? எஸ். தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்சுக்கான வாய்ப்பா வெரைட்டி போய்க்கிருக்காரு அங்கே ராஜசேகர் கீப்பர். நல்லா ட்ரைங்க பட் பிடிக்க முடியல. ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டர் பின்னாடி தெளிவாக நிப்பாட்டி வச்சிருக்காங்க. மிட் ஆன் ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணியிருக்காரு. டாட் பால். பாலோட 5th ஒன் ஒரு லோ ஃபுல் டாஸ் எடுத்து அடிச்சுட்டாருங்க. லாங் ஆனில் மிகப்பெரிய டிஸ்டன்ஸில் ஒரு 6 கட்லா பேட்டில் இருந்து வர அனதர் ஒன் 6. நெக்ஸ்ட் ஒன் அகைன் நேருக்கு நேர் லாங் ஆனில் அதே ரிசல்ட் தாங்க மாதிரி இருக்கு. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காருங்க கட்லா. இங்கே 41 அடிச்சிருக்காங்க. ஒருத்தர் படம் மாதிரி போன பால் ஒரு வைட். இந்த பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி 6 செக் பண்ணி கொடுப்பாங்க. பவுண்ட்ரி போயிருக்கு. பவுண்ட்ரியோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணியிருக்காங்க உடையாண்டிப்பட்டி.
ஸோ அதே மாதிரி ரீசெண்ட் டைமில் தான் இங்கே விளையாட ஆரம்பித்தாங்க மாங்கோட்டை. நிறைய டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ வாழ்த்துக்கள். நிறைய டோர்னமெண்ட்டை நீங்கள் கண்டினியூஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட உழைப்புக்கு ஒரு நாள் கை கொடுக்கும். வாழ்த்துக்கள். மேன் ஆஃப் த மேட்ச் கார்த்திக் பேட்டிங்லாம் நல்லா ஆடி கொடுத்துருந்தாரு. வாழ்த்துக்கள் ப்ரோ.